என்ன மக்களே, டிடிஎஃப்கான முதல் டாஸ்கே கடும் ஃபயரா இருக்கு போலயாப்பா. ஒரு மாதிரி நீங்களாம் இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன். நீங்களாம் கண்ணை சிமிட்டாம எத்தனை லட்சம், 2 லட்சமோ 3 லட்சம் வந்துச்சாம ஹாட் ஸ்டார்ல அந்த மாதிரி உட்காந்து 6மா 10 கேள்விப்பட்டேன்ப்பா. அப்படி பாத்தீங்களா என்ன? நான் தான் சொன்னேன்ல, கடும் முக்கிய வைக்க போறானோ. அது மட்டும் இல்லாம பிக் பாஸே கொஞ்சம் காண்டில தான் இருக்காரு. அவர் எல்லாத்தையும் வேண்டா வெறுப்புக்கு நடத்த போறாரு. ஏன்னா இவன் என்னத்தை கொடுத்தாலும் சரியா பண்ண போறது இல்ல. அதனால அந்த டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஈஸியா கொடுத்து சட்டுன்னு பண்ணி முடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா தான் டாஸ்க்கை கொடுக்க போறாங்க. டிடிஎஃப்க்கு தயவுசெய்து ஹைப் கொடுக்காதீங்க. அது என்னமோ தெரியல, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம எல்லா விஷயத்துக்கும் சும்மா ஹைப் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் எந்த ஒரு சீசன் இவ்வளவு ஹைப் கொடுத்து நான் பார்த்தது இல்ல. சாதாரணமா அர்ச்சனா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு 3 நாள் ஹைப் கொடுத்தோம். ஆனா அர்ச்சனா வீட்டுக்குள்ள வரும்போது ஒண்ணுமே இல்ல, கண்டென்ட் புஷ்னு போயிட்டு. அதே மாதிரி தான் இந்த டிடிஎஃப்க்கும் சொல்றேன், பெருசா ஹைப் கொடுக்காதீங்க. ஏன்னா டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்னதா டம்மி டாஸ்கா தான் இருக்கும். மோஸ்ட்லி ஏதாவது ஒரு சில டாஸ்க் மட்டும் தான் கொஞ்சம் ஆக்டிவா இருந்த மாதிரி நமக்கு தெரியும். எல்லா டாஸ்க்கும் ஆக்டிவா இருக்காது. திரும்பியும் சொல்றேன், ஏன்னா 10 பேர் இருக்காங்க ப்ரோ, வீட்டுக்குள்ள 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரை சேர்த்து வச்சு டாஸ்க் வைக்கிறது எவ்வளவு பெரிய சங்கடம் தெரியுமா? இப்போ வச்சாங்கல்ல 5 பேர், இந்த மாதிரி தான் வச்சாங்கணும். அதே மாதிரி சின்ன டாஸ்கா தான் வைப்பாங்க. கடைசி நாட்கள்ல வேணா ஒரு பெரிய டாஸ்கா நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படி கடைசி நாள் ஒரு பெரிய டாஸ்கா எதிர்பார்க்கலாம். பட் நாளைக்கான அப்டேட் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கான அப்டேட் உங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் போனேன். அந்த வின்னர் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் கண்டுபிடிக்கல, கொஞ்சம் திணறிட்டு இருந்தீங்க. ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. சரி, ஓகே. இந்த டாஸ்க்கை நான் கவனிக்கும் போது இந்த டாஸ்க் வந்து அருணுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பர்சனலா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அருணை வின் பண்ண வைக்கிறதுக்காண்டி ஏதோ அருணுக்காக செஞ்சு கொடுத்த டாஸ்க் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 பேர் நிற்கிறாங்களே, ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி வச்சிருக்காங்க, 5 பேரை லைனா நிப்பாட்டி விடுறாங்க. அந்த 5 பேருக்கான போட்டோ அங்க லைனா போர்டில் இருக்குது. இந்த 5 பேரையும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுறாங்க, கண்ணை மூடிட்டு. 5 பேர் கையில வந்து பெயிண்ட் அப்பிட்டு கையை அப்படி நீட்டிக்கிறாங்க. நீட்டிட்டு இங்க ரெடின்னு சொன்னோன்னே நேரம் கண்ணை மூடிட்டு ஓடி போய் யார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான போட்டோல கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட். ஓகேவா? எப்படி யார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான போட்டோல கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட். ஆனா யாருமே ஃபர்ஸ்ட் கரெக்டா கை வைக்கல, எல்லாருமே தப்பா தான் கை வச்சிருக்கீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் தப்பா யாரோட போட்டோல கை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிரும். இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. புரியுதா? எப்படி ஒருவேளை யாருமே அவங்களுக்கான போட்டோல கரெக்டா நீங்க கை வைக்கலனா யாரு ஃபர்ஸ்ட் தப்பா யாரோட போட்டோல கை வச்சிருக்காங்களோ அந்த ஒரு நபருக்கு பாயிண்ட் பேரும். எப்படி அந்த போட்டோல இருக்க நபருக்கு பாயிண்ட் பேரும். இதான் டாஸ்கா வச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் வராங்க. எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் 5 பேர் வராங்க. மஞ்சரி, ஜாக்லின், தீபக், முத்துக்குமரன், அருண். இந்த 5 பேர் வராங்க. இதுல அருணுக்கான போட்டோ பார்த்தீங்கன்னா எண்ட்ல இருக்கு. எப்படி அருணுக்கான போட்டோ எண்டில் இருக்கு. எண்டில் இருந்தா ஈஸியா தொட்டலாம போறோம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தொட்டலாம். லைட்டா கண்ணு தெரிஞ்சா மட்டும் போதும், பெருசா எதுவுமே தேவையில்ல. லைட்டா இவனுக்கு ஒன்று இங்க சைடில் தூக்குன மாதிரி தெரிஞ்சா போதும், இல்லை மூக்கு பக்கத்தில் லைட்டா தெரிஞ்சா போதும், ஈஸியா போய் தொட்டலாம். ஓகேவா? இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கண்ணு இமுக்கோண்டு தெரிஞ்சா கூட ஈஸியா ஓடி போய் தொட்டுலாம். ஏன்னா ஃபாஸ்டா யாரு போவீங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு. இந்த மாதிரி கரெக்டா உங்க இதுக்கு போனவங்க தான். ஃபர்ஸ்ட் ஏமிங்க ஃபாஸ்ட் மட்டும் தான். ஃபாஸ்ட் உங்களுக்கு லைட்டா விஷன் கிடைச்சா கூட நீங்க ஃபாஸ்டா போயிடலாம். ஓகேவா? இந்த வகையில் நான் கவனிச்ச வரதுக்கு அருண் அவர்கள் ரொம்ப நேக்கா ரொம்ப தெளிவா கடகடன்னு ஓடி போன மாதிரி நான் கவனிச்சேன். நேரா போய் அவரோட போட்டோல சென்டர்ல கை வச்ச மாதிரி வைக்கிறார். ஓகேவா? அவருக்கான கண் எனக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அதுக்கான ஒரு கிளிப் கூட இப்போ ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, நீங்க கவனிச்சிருக்கலாம். அவருக்கான அந்த பிளைண்ட் ஃபோல்ட் இருக்குல்ல, அந்த பிளைண்ட் ஃபோல்ட்ல இதுல ஏதோ சின்ன கேப் இருக்க மாதிரியே சொல்றாங்க. அது நான் கவனிச்ச ஒருத்தருக்கு சின்ன கேப் எனக்கு ஃபீல் ஆகுது. சோ அப்படி சின்ன கேப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவரால் ஈஸியா வச்சிருக்க முடியும். அவர் தான் ஃபர்ஸ்ட் வச்சாரு. சோ முதல் ரவுண்ட்ல ரொம்ப ஈஸியா அவர் வின் பண்ணிட்டு போயிறாரு. மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா அங்க இங்க திணறி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம்லாம் பார்த்தா அந்த பக்கம் கருப்பு கலர் ஸ்கிரீன் இருக்கு, அந்த பக்கம் போய் 4-5 பேர் கை வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தீபக் வந்து நேரா ஜாக்லின் மூஞ்சிக்கிட்ட போய் கையை கொண்டு போய் முத்துக்குமரன் மூஞ்சில வச்சிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி மத்த எல்லாரும் திணறதான் செஞ்சாங்க. ஆனா அருண் மட்டும் ரொம்ப தெளிவா கொண்டு கை வச்சிட்டாரு. இல்ல ஒருவேளை அருணுக்கு வந்து சரி இங்கதான் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரெயின்ல ஏத்திக்கிட்டு இப்படி இருந்திருக்கலாம். அது பேர் என்ன, ஒரு மாதிரி ஓகேப்பா இங்கதான் இருக்கேன் அப்படியே ட்ரீம்ல ஒரு மாதிரி கவனிச்சு இங்க வாரண்டா அப்படி சொல்லி கற்பனையிலே ஓடி போய் தொட்டாலும் தொட்டு இருந்திருக்கலாம். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா நான் கவனிச்ச வரதுக்கு ஏதோ அருணுக்கு சின்ன கேப் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, அருண் அவர்கள் வின் பண்ணிட்டாப்ல. ரெண்டாவது யார் 5 பேர் வரா? விஷால், ரயான், ராணோ, சௌந்தர்யா, பவித்ரா. இந்த 5 பேர் ரெண்டாவது ரவுண்ட் போறாங்க. ஓகேவா? எப்படி இந்த 5 பேர் ரெண்டாவது ரவுண்ட் போறாங்க. இந்த 5 பேர்ட்ட ஒரு காமெடி கவனிச்சிங்களா? இந்த 5 பேரும் ஓடவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா மட்டும் தான் ஓடுனாங்க. சௌந்தர்யா தவிர்த்து மத்த யாருமே ஓடவே இல்ல. மத்த எல்லாரும் அப்படியே காத்துலயே பூசிட்டு வராங்க. டேய், போட்டோல போய் கலர் பூச சொன்னா காத்துல பூசுறீங்க, நடந்து வந்துட்டே இருக்குமே பூசிட்டு இருக்காங்க ப்ரோ. அதெல்லாம் விஷால் பூசிக்கிட்டே இருக்கான், காத்துல பூசிக்கிட்டே போயிருக்கான். இவனை என்ன சொன்னல, இவனுக்கு டாஸ்க் ஆட இன்ட்ரெஸ்ட் கிடையாது ப்ரோ. இவனுக்கு அந்த டிக்கெட் ஃபினால தேவையில்ல. அவன் இந்த வீட்டை விட்டு எப்படியா வெளியே போயிடணும்னு பார்த்துட்டு இருக்கான். ஓகேவா? விஷாலை பொறுத்தவரைக்கு அவனுக்கு இந்த வீட்டை விட்டு இப்ப வெளியே போகணும். ஓகேவா? அதனால ஒன்னு இந்த வாரம் எவிக்ட் ஆயிட்டா ஓகே, இல்ல அடுத்த வாரம் பணப்பெட்டி வச்சோன்னே 1 லட்சமோ 2 லட்சமோ எடுத்துட்டு கிளம்பிடுவான். அவன் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கான். அவனுக்கு இப்போ இங்க பணம்லாம் தேவையில்ல. 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் தான் வெளியே போய் சம்பாதிச்சுப்பான். எப்படியும் சம்பாதிச்சுப்பான். ஓகேவா? அவனுக்கு இப்ப வெளியே போன அவசரமா, ஏன்னா வெளியே ஒரு சில பஞ்சாயத்தை பண்ணி வச்சான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம போகும்போது வேற அன்சிதாட்ட ஒரு மாதிரி பேசி அனுப்பி வச்சாச்சு. சோ இதெல்லாம் சேர்த்து வச்சு
அவன் ஒரு வித்தியாசமான மைண்ட் செட்டில் இருக்கான். இந்த வீட்டை விட்டு வெளியே போனா அதனால டாஸ்க் ஆட மாட்டேங்கான். இந்த பக்கம் பார்த்தா ஒவ்வொருத்தர் ஒரு சைடு ஒரு மாதிரி தடவிட்டே போறாங்க. சௌந்தர்யா மட்டும் எடுத்த அடுப்புல சுருன்னு பெயின் ராணுவ இதில் கை வச்சாச்சு. எப்படியே எடுத்த அடுப்புல பிச்சு பிடிங்க அப்படியே அவசரத்தில் கொண்டு ராணுவ இதில் கை வச்சாச்சு. முடிச்சு விட்டாங்கிறதா உண்மை. இதுல எவ்வளவுக்குள்ள நீங்க வேகமா ஓடுறீங்களோ, அதாவது கண்ணு மூடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்ணு தெரியலனா எவ்வளவுக்குள்ள நீங்க வேகமா ஓடுறீங்களோ அவ்வளவுக்குள்ள நீங்க கரெக்டான திசையில தான் போறீங்களா, நேரா போறீங்களா இல்ல கொஞ்சம் சைடு அடிக்கீங்களா, கொஞ்சம் யோசிச்சு போகணும். கொஞ்சமா யோசிக்கணும். சும்மா அப்படி கண்ணை மூடிட்டு கை கரெக்டாக நீட்டிட்டோம் ஓடுறா அப்படின்னு சொல்லி ஓடினாலும் அங்கே தொட முடியாது. ஏன்னா நீங்க வந்து இந்த ஹைட் பார்த்தாங்களே, ஹைட் மெஷர் பண்ணும்போது உங்க கையை இப்படி வைக்க நேரா வைக்க சொன்னா சரிச்சாப்புல வச்சிங்க. அப்பவே சௌந்தர்யா தெரிஞ்சு போச்சு, ரைட்டு டாஸ்க் பண்றாங்க போல சரிச்சாப்புல ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி சரிச்சாப்புல போயிட்டு ராணுவுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியா லக் பேஸ்ல ராணவ் அருண் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது வயிற்றுச்சலா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது அந்த கார்டை வாங்குற வந்து டைரக்டா ஃபினாலே போயிடுவான். ஃபினாலே வீக்ல போய் நிற்பான். அப்படி இருக்கும்போது அந்த கார்டுக்கு கொஞ்சமாச்சும் டஃப் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி சின்ன டாஸ்க் வைக்கிறதுக்கு 5 டாஸ்க் ஒரு பெரிய டாஸ்கா வைங்க. 5 டாஸ்க் ஒரு பெரிய டாஸ்கா வச்சு அடிச்சுக்க விடுங்கப்பா. அதை விட்டு நீங்க இப்படி குட்டியா வச்சு 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இது ஆக்சுவலா என்ன மாதிரின்னு தெரியல ப்ரோ. எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்லை, சுத்தமா ஐடியா இல்லை. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மொக்கையா ஃபீல் ஆகுது. ஆனால் நாளைக்கு 2 டாஸ்க் நடக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு 2 டாஸ்க் ஏதோ சொல்றாங்க. நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கும் என்கிட்ட மதிப்பெண்கள் யார்கிட்ட இருக்கு. இப்போ க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் க்ளூ கொடுக்கவா? க்ளூ கொடுக்கனா ஓகே சொல்லுங்க, இல்லை ஓகே சொல்லி நினைக்கிறேன். சரி க்ளூ கொடுக்குறேன். இல்லை நான் க்ளூ கொடுக்கல, நான் காலையில் கொடுக்குறேன். காலைல முதல் வீடியோவில் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். இல்லை நான் க்ளூ கொடுக்குறேன் நண்பர்களே. இல்லை நான் க்ளூ கொடுக்குறேன். எப்படி கொடுக்கலாம்? இந்த ஒரு நபர் வந்து இந்த வீட்டுக்குள்ள டாஸ்க் நல்லா ஆடுவான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாராலும் பயப்படுற நபராக இருக்காங்க. இவனை பார்த்தா வீட்டில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் பயப்படும். இவன் டாஸ்க் நல்லா ஆடிடுவானப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இவனோ இவளோ யாரா வேணா இருக்கலாம், ஓகேவா? அந்த ஒரு நபர் யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அந்த ஒரு நபர் தான் நாளைக்கு இந்த ஸ்கோர் போர்டில் ஹைல இருக்க போறாங்க. அந்த ஒரு நபர் யாருன்னு சொல்லி மறக்காம கண்டுபிடிங்க பார்க்கலாம். கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் நினைச்சிருக்கேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா அவனோ அவளோன்னு சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். யாரா வேணா இருக்கலாம். அந்த ஒரு நபர் டாஸ்க் நல்லா ஆடக்கூடிய நபர். என்னமோ தெரில, இன்னைக்கு லக்கு இல்லை, அதனால விட்டுட்டாங்க. நாளைக்கு லக்கு நல்லா பீக்கில் இருக்கு போல. அவங்க தான் நல்லா பாயிண்ட் எடுக்கிறாங்க போல. லீடு பயங்கர லீடு வந்துடுறாங்க போல. ஒரே மேட்ச்சில் பயங்கர லீடு வராங்க. அது ஒரு 2 பேர் லீடு வராங்க. அந்த 2 பேரை பத்தி இப்போ உடைக்க விரும்பல. நான் ஒருத்தரை மட்டும் உடைச்சிருக்கேன். இந்த நபர் யாருன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைப்பேன். சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கை பார்த்தேன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? சூப்பர் ப்ரோ, இந்த வாரம் வேற லெவலில் இருக்கும்னு தோணிச்சா, இல்ல அவ்வளவுதான் ப்ரோ மண்ணலி போட்டு முக்கிட்டானோ அவ்வளவுதான் இழுத்து மூட வேண்டியதான் தோணிச்சான்னு சொல்லி உங்களுக்கான கமெண்ட்டை என்கிட்ட போட்டு விடுங்க. நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன், யாரும் ஹைப் கொடுக்காதீங்க. அந்த அளவுக்கு இருக்காது. எந்த சீசனுமே அப்படி இருந்தது இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ டிக்கெட் ஃபினாலே இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க? எனக்கு ஏதோ புதுசா இருக்கு ப்ரோ. ஒருவேளை இந்த சீசன் ஃபுல்லாவே கொஞ்சம் மொக்கையா கடுப்பா போயிட்டு இருக்கனால இந்த டிக்கெட் ஃபினாலே ஆச்சு ஏதாச்சும் கொஞ்சம் நமக்கு தூக்கி கண்டென்ட் கொடுக்குமான்னு யோசிக்கிறேன். என்னமோ தெரியல. யோசிக்கிறதெல்லாம் கரெக்ட் தான், பட் அவ்வளவு பெருசா இல்ல. சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே எனக்கு தெரிஞ்சு நான் எதிர்பார்த்த ஒரு நபர் தான் அதை வின் பண்ண போறான்னு எனக்கு தோணிட்டு இப்பவே தோணிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி நீங்க சொல்லுங்க, இந்த டாஸ்க்கை பார்த்தோன்னே அருண் அவர்கள் பாயிண்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அவர் கரெக்டாக தான் பாயிண்ட் எடுத்தாரா? உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஒரு மாதிரி எல்லாம் ஹைப்பில் இருக்கான்னு பார்ப்போம். இன்னொன்று சௌந்தர்யா வர ரொம்ப பயங்கர ஃபன் பண்ணாங்க போல நண்பர்களே. பயங்கர ஃபன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, எல்லாம் நாளைக்கு காலையில் உங்களுக்கு புரியும். காலைல பார்க்கலாம்.